Hello, parents. I'm Tanga Pushpam, occupational therapist, and I'm back with another interesting question. That is, what is the difference between sensory issue and behavioral issue? அதாவது சென்சரி இஷ்யூவையும் பிஹேவியல் இஷ்யூவையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றது? இதுக்கு மெயினா ஒரு அப்சர்வபிள் பிஹேவியர் நடக்கிறப்போ அதோட ட்ரிகரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பேஸ்ட் ஆன் த ட்ரிகர் அது சென்சரி இஷ்யூனால நடக்குதா இல்லை பிஹேவியல் இஷ்யூனால நடக்குதான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல அது ஒரு சென்சரி இஷ்யூன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எதனால நடக்குது? பிரெயின்ல சென்சரி ப்ராசஸிங்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்காததுனால அந்த ஃபங்க்ஷனில் ஏற்படுற டிஃபிகல்ட்டிஸ்னால ஒரு குழந்தைக்கு சென்சரி இஷ்யூ வருது. இந்த சென்சரி இஷ்யூ இருக்கிற குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரிசீவ் பண்ணுற சாதாரணமான சென்சஸை கூட எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவாக பர்சீவ் பண்ணுவாங்க. இல்லாட்டி கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணுறது, எக்ஸசிவாக சில பர்டிகுலர் சென்சரி இன்புட்டை சீக் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை நம்ம நிறைய தடவை நேம் சொல்லி கூப்பிட்டோம்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சென்ஸ் ரெஜிஸ்டர் ஆகாம அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பாங்க. சில சென்சரி இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்க ஒரு சென்ஸுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. உதாரணத்துக்கு வெறும் காலோட அவங்களுக்கு வந்துட்டு தரையிலையோ புல்தரையிலையோ மண் தரையிலையோ நடக்க பிடிக்காம அதை அவாய்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதிகமா ஒரு சென்ஸை சீக் பண்ணுவாங்க. அதிகமா ஜம்ப் பண்றது, குதிக்கிறது, ஒரு பொருள் மேல இருந்து ஏறி இறங்குறது, ஓடுறது, இது மாதிரி இருக்கும். அவங்க அந்த மூவ்மெண்ட் சென்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸசிவா சீக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த சென்சரி இஷ்யூக்கான பிஹேவியர் குழந்தைங்க கிட்ட இருக்கும். இது மெயினா நம்ம உடம்புல இருக்கிற சென்சஸ் இருக்கு இல்லைங்களா? விஷன் சென்ஸ், சவுண்டு, டச்சு, டேஸ்ட், ஸ்மெல், இதுல எல்லாத்துலயும் மூவ்மெண்ட் சென்ஸ், இதுல எல்லாத்துலயும் நம்மளுக்கு இந்த அப்சர்வபிள் பிஹேவியர்ஸ் தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, முழுக்க முழுக்க அதுக்கு ஒரு சென்சரி இன்புட் ட்ரிகர் அமையுது அப்படிங்கும்போது அது சென்சரி இஷ்யூன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிஹேவியரல் இஷ்யூ. பிஹேவியரல் இஷ்யூக்கு தெளிவான ட்ரிகர் அந்த குழந்தையோட ஒரு டிமாண்டா இருக்கும். உதாரணத்துக்கு எப்பெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண உட்காடுறோமோ அப்பெல்லாம் அழுது அடம் பிடிக்கிறது, ஒரு பொருள் வேணும்னு அந்த குழந்தை நினைக்கும் போது சில பிஹேவியர்ஸ் நம்மளுக்கு காட்டுறது, தெரப்பி செஷனுக்கு கூட்டு போகும்போது தெரப்பி அவாய்ட் பண்றதுக்காக தெரப்பி சென்டருக்குள்ள போன உடனே யூரின் பாஸ் பண்றது, மோஷன் பாஸ் பண்றது, இல்லையா ஸ்பிட் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பிஹேவியருக்கு அவங்களோட டிமாண்ட், அந்த சைல்டுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை அந்த சைல்டுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அதை அவாய்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு டிமாண்டுக்காக ஒரு பிஹேவியர் பண்றாங்க அப்படின்னா அது பிஹேவியரல் இஷ்யூல வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சென்சரி இஷ்யூவை நம்ம சென்சரி இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். அதாவது அவாய்ட் பண்ற குழந்தைங்களுக்கு அந்த சென்ஸுக்கு கிரேடடா எக்ஸ்போஸ் கொடுத்து அவங்கள அதுக்கு பழக்கணும். அதே எக்ஸசிவா சீக் பண்ற ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டான இன்புட்டை அவங்க பிரெயினுக்கு கொடுக்கறது மூலியமா அவங்களோட பிஹேவியர்ஸை நம்ம நார்மல் பண்ண முடியும். அதே பிஹேவியரல் இஷ்யூன்னு வரும்போது முழுக்க முழுக்க அந்த குழந்தைங்களுக்கு குட் மேனர்ஸ் கற்றுக் கொடுக்கறது,